சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. குறிப்புகள் எழுதி வைத்து அந்த குறிப்புகளை மீண்டும் மீண்டும் படித்த புத்தகங்கள். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 18 நாள் மகாபாரதம் பிரசங்கம் சொல்லுவாங்க. பேராசிரியர் காசிம் எழுதிய புத்தகம். சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக மதிப்பிற்குரிய கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்தாங்க. மெட்ராஸ் கிளப் சோஷியல் ஒர்க்கில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சமூக பணி நான் படித்தேன். வணக்கம். பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பல்ராமன். எனக்கு பிடித்த புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கேன். அதில் மனதில் பதிந்த புத்தகங்கள், திரும்ப திரும்ப நான் படித்த புத்தகங்களிலிருந்து குறிப்புகள் எழுதி வைத்து அந்த குறிப்புகளை மீண்டும் மீண்டும் படித்த புத்தகங்கள் உள்ளன. அதே புத்தகங்களை நிறைய பேருக்கு பரிசாகவும் கொடுத்துருக்கிறேன். அப்படிப்பட்ட புத்தகங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் இருக்குது. பார்க்குறீங்களா? இந்த புத்தகம் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். மகாபாரதத்தில் அரசியல் சிந்தனை. பேராசிரியர் காசிம் எழுதிய புத்தகம். இது எனக்கு ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு பரிசாக வந்த புத்தகம். இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே எனக்கு மகாபாரதத்தின் மீது அதிக நாட்டம் உண்டு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 18 நாள் மகாபாரதம் பிரசங்கம் சொல்லுவாங்க. அந்த 18 நாள் பிரசங்கமும் நான் போயிட்டு மதியம் சாப்பிட்டு அங்கே போய் உக்காந்துருவேன். முழுசாக கேட்டனா, தூங்கினனா, படுத்துட்டு இருந்தேனா அப்படின்றதுலாம் தெரியாது. சிறு வயது முதலே அந்த மகாபாரதத்தின் மீது உள்ள ஆசையில் அரசியல் சிந்தனை என்ற தலைப்பில் வந்தவுடனே இந்த புத்தகத்தை ஆழ்ந்து படித்தேன். உண்மையிலேயே இந்த புத்தகம் படிக்கும் பொழுது சைக்காலஜி, உளவியல் மீது அதிக ஆர்வம் எனக்கு வந்தது. இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் நிச்சயமாக எம்எஸ்சி சைக்காலஜி படிக்க வேண்டும் என்றே நினைத்தேன். சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக மதிப்பிற்குரிய கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்தாங்க. அவர்களை போய் பார்த்து நான் பேசுகிறேன். ஒரு 3 மணி நேரம் நான் கதை சொல்லுகிறேன். என் கதைகள் எல்லாம் அவர் கேட்குறாரு. கேட்டு முடித்துட்டு அவர் சொன்னது, அம்மா நீங்கள் கில்ட் ஆஃப் சர்வீஸ் போங்க. மெட்ராஸ் கிளப் சோஷியல் ஒர்க் MSSW காசா மேஜர் ரோடில் இருக்குது. எக்மோரில் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சமூக பணி கல்லூரியில் போயிட்டு நீங்கள் சேர்ந்துருங்க. அங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைக்காலஜி படிக்கிறதை விட சமூக பணி படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அதன்படி வந்தேன். 2006ஆம் வருடம் மெட்ராஸ் கிளப் சோஷியல் ஒர்க்கில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சமூக பணி நான் படித்தேன். எதற்கு இப்போ சொல்கிறேன்னா, இந்த புத்தகம் என் வாழ்வை மாற்றி இருக்கிறது. என்னை ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கராக மாற்றியது மகாபாரதத்தில் அரசியல் சிந்தனை என்கிற புத்தகம். ஏனென்றால் அது மனதோடு போய் பேசும். என் மனதோடு பேசியது. அரசியல் சிந்தனை மட்டுமல்ல, சமுதாய சிந்தனையும் சேர்த்து பேசியது. அப்படித்தான் என் படிப்பானது மெட்ராஸ் கிளப் சோஷியல் ஒர்க்கில் MSW படித்து இன்றைக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கராக சமுதாயத்திற்கு எது வேண்டுமோ அதை ஒன்றும் செய்ய வேண்டும். தொழில் என்று வந்தால் கூட சமுதாயத்திற்கு ஊறு விளைவிப்பதை செய்யக்கூடாது. சமுதாயத்திற்கு எது நல்லது, நாளையும் நல்லதாக இருக்குமோ, நாளைய சமுதாயத்திற்கும் நல்லதாக இருக்குமோ, நாளைய சந்ததிகளும் நிம்மதியாக வாழுமோ, அதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உணவும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஏனென்றால் MSW படிப்பதற்கு முன்பாக நான் MSc என்வரன்மெண்ட் அண்ட் ஃபுட் டாக்சிகாலஜி IBMSல் படித்தவள். ஆகவே சுற்றுப்புறச் சூழல் மற்றும் உணவு நச்சியல் படித்ததனால் உணவு என்பது தான் ஆரோக்கியம், இந்த உடல் என்பதே உணவை மையமாக வைத்துள்ளது. ஆக என்னுடைய உணவு சம்பந்தமான அத்தனை பயிற்சிகளிலும் நான் எப்படி சொல்லித்தருகிறேன் என்று இன்றைக்கு வெற்றிகரமான தொழில் முனைவோர்களாக இருப்பவர்களுக்கு தெரியும். என் வாழ்வை மாற்றிய புத்தகம் நிறைய புத்தகம் இருக்கிறது. அதில் ஒன்று மகாபாரதத்தில் அரசியல் சிந்தனை. மீண்டும் இன்னொரு புத்தகத்தில் சந்திக்கலாம். நன்றி. சைனிங் ஆஃப், கவிதா பலராமன்.